நாளைக்கு வரோம் சாமி. அப்படியே சுற்றிட்டு வருவா, வா அப்படி போயிடுவோம். தட்சிணாமூர்த்திலாம் இருக்கார் பாருப்பா, நம்ம நாள் பார்க்கல பாரு, இங்கே பாரு. முருகன் நல்லா இருக்கு. சரி சரி இருப்பாளா இரு, லாஸ்ட்டாக கொடுத்து இரு, ஒரு நிமிஷம் லாஸ்ட்டாக கொடுல இரு, நானும் கொஞ்சம் வரேன். பாய் பேச முடியாத பாவம். இங்கே இருப்ப குத்துட்டு போகலாம் ஒன்றும் இல்லை. இது என்ன சாமின்னு தெரியல, இதோ ஒரு சாமி இருக்கு பாரு, இதோ ஒரு கோயில் இல்லையா, அம்மன் என்னன்னு தெரியல பாரு, வா அம்மன் தான் இருக்கும். அந்த வர இரு, இந்த வைக்கிறாரு இவர் தானே. இரு பார்க்க இரு, கொடுத்துரு இரு, அப்படியே கிட்ட போய் கொடுத்துட்டு வந்துடலாம். வா
போ போ ஒன்று ஐயா அது என்ன ஊர் ஐயா? சாமியா இது என்ன ஊர்? இது ஊர் பேர் என்ன எங்களுக்கு சொல்கிறீங்களா? இந்த கோயில் இருக்கு சிவப்பணி நம்ம பணி அவ்வளோ. அது ஓகே. இது என்ன ஊர் பேர்? இந்த ஊர் பேர் என்னப்பா? இந்த ஊர் பேர் என்ன? இந்த ஊர் பேர் இந்த கோயில் இருக்கிற ஊர் பேர் பழங்கோவிலுங்க. பழங்கோவில் பேர் வடக்கராதீஸ்வரர் பாலாம்பிகை. இது நம்ம தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் காலத்தில் இருந்தே இருக்கு. சுவாமி அம்பாள் பிறகெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இதுவானது, நல்ல சிறப்பு வாய்ந்தது. வடக்கராதீஸ்வரர் அரசன் திருப்பதியில் அதாவது யாகம் வளர்த்து பூஜை செய்து போரில் வெற்றி பெற்றார். ஐயா நான் போட்டால் நான் என்ன பண்ண போகிறேன் ஐயா? பலம் தருபவர், தீமையை களைபவர், அன்போடு, அதாவது எல்லா இறைவனும் ஒன்று தான், இல்லைன்னு சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் சத்திய பாதையில் நடக்கணும். ஈசனுக்கு நம்மக்கிட்ட இருக்கிற பாவங்களை தீர்த்துடுவார், நல்ல பலம் கொடுப்பார் ஐயா. இல்லற தர்மம், அதாவது ஒவ்வொரு மனிதனுடைய ஆத்மாவும் தனி, எண்ணங்களும் தனி, செயலும் தனி. ஆனால் நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு செயலை செய்கிறது பூரா இறைவனுக்காகத்தான். இந்த சாம்ராஜ்ய உலகம் பூரா இறைவனுக்குத்தான் சொந்தம். நாம் எல்லாம் இறைவனுடைய செல்வங்கள் தான். அதனாலே இந்த வாழ்க்கைக்கு வள்ளுவர் இருந்த திருக்குறள் ஒன்று போதும் நமக்கு. இது அதிகமாக சொல்கிறது, நீங்கள் எந்த வேலை நம்ம துன்பத்தை நமக்கும் அவனுக்கும் தான் தெரியுமொழி வேறு யாராலும் மனைவியோ மக்களோ பிள்ளைங்களோ சும்மா சாதாரணமான வேலையா. நாம் கொஞ்சம் கொஞ்சமாக இறைவனை உள்ளுக்குள்ளே பூச்சிட்டோம்னா ஆணவம் கண்மம் மாயை இந்த மூணும் நம்மளை மூடிக்கின்னு இருக்குது. துன்பம் தான் நமக்கு ஞானமே. துன்பம் வர வர இறைவனை நிறைவோம். இறைவனை நினைந்து கண்ணீர் விடும்போது மன அழுக்கு போயிடும். எதுவுமே சத்தியமானது கிடையாது. வாழ்க்கையில் துன்பம் தான் நமக்கு, கலியுகத்தில் துன்பம் தான் நமக்கு ஞானக்கோள். நம்ம பொதுவாக இறைவன் அருளாலே போதுமான அளவு பொருள் இருந்தால் போதும். இப்போ ஆசை பேராசையாக ஆயிடுச்சு, பேயாயிடுச்சு. அரசியல் உலகத்தை மாயையில் மக்களை ஏமாற்றி சுரண்டி மனிதனை பேராசையில் உருவாக்கி காம இச்சையும் காசு இச்சையும் காசு மோகத்தையும் வளர விட்டு வேலை செய்தையா ஈசன் அறிவாய். இதுக்காகத்தான் நம்ம கொரோனாவை அனுப்பிச்சார், திருந்துமா மனுஷன். ஆனால் திருந்தலை, மீண்டும் ஒரு பெரிய இதுவே ஏற்படும் வழிவே. இப்போ அதுக்கு முன்னே மோகந்தோதாரா ஆரப்பா நாகரிகம் நீங்கள்லாம் அறிவீர்கள். மனிதன் வளரலை, நாகரிகம் வளர்ந்தது, பூரா கூண்டோடு அழிஞ்சு போச்சு. இப்போட மனுஷன் வளரலையா, மனம்தான் வளர்ந்துக்குது. பொருளாதாரம், இந்த வீடு அந்த வீடு, இவனுக்கு தூக்கமே கிடையாது பேராசைனால். ஒரு பணத்தை கூட ஒருத்தம் கூட அவன் பெரிய கோடீஸ்வரம் மந்தியாட்டு எவனா இருக்கு 5 பைசா தூக்க முடியாது. எல்லாம் அப்படியே இருக்குமே வழி அவன் தூக்க வாய்ப்பே கிடையாது. அவனுக்குரியது எதுவோ அதைத்தான் தூக்க முடியும். அது எல்லாம் வெளியே அழிச்சிடும். அதாவது அறம் பொருள் இன்பம் வீடு. வள்ளுவன் இறைவனுடைய அருளை பற்றி அவன் அதிகம் சொல்லி, இறைவன் அறத்தால் வர்ற பொருள், அந்த பொருளால் வர்ற இன்பம், இது வரும்போது நம்ம ஞானத்தை அடைஞ்சிடுவோம். எத்தனை கோடி இருந்தாலும் நமக்கு சொந்தமே கிடையாது. இறை அருள் உண்டு. அது நாம் யாரும் ஒருத்தர் நம்மளை பார்த்து காவி வடிஞ்சுக்கிறோம். எவ்வளோ பேர் சாமி பேரால் ஏமாற்றோம். பிராமணன்லாம் நல்ல முறையிலேயே பூஜை பண்ணுறோம். துட்டு இருந்தால் பின்னையும் கொஞ்சம், துட்டு இல்லைன்னா இல்லை. அப்படி போகும்போதே நிட்டுறோம். அப்போவே கற்பூரத்தை அடிச்சிடுறோம், வெளியே தள்ளிடுறோம். இந்த பாழும் ஜனம் பொருள் வேணும் தான் கடவுளை விட்டு வேண்டுறாங்களோ ஒழியும் பொருள் வேணான்னு தேண்டவே இல்லை. நாம் படைத்த காகிதம் நம்மளை ஆட்டி படைக்குது, சாதாரண காகிதம்.
நாம் படித்த காகிதம் நம்ம ஆட்டி படைக்குது ஐயா, ஆட்டி படைக்குது. பஞ்சா பறக்க விடுது. யாருன்னா வந்தால் இப்போ உறவுலாம் வந்தால் அப்பா நல்லா இருக்கிறாங்களா, அம்மா நல்லா இருக்கிறாங்களா, மனைவி மக்கள் நல்லா இருக்கிறாங்களா கேட்ட காலம் போயிடுச்சு. நீ வீடு வாங்கிக்கிறியா, வீடு கட்டினியா, காசு வச்சுக்கிறியா, இதைத்தான் கேட்குறோம். மனுஷனை கேட்கவே இல்லை. ரெண்டாவது ஒன்று டிவி, நம்ம கெடுத்து வாயில் போட்டது டிவி. அந்த டிவியை பார்த்து பார்த்து கணவன் மனைவி கூட ஒன்றா உட்காந்து சாப்பிட்ற நிலைமை போச்சு. பசங்க சாப்பிட்ற நிலைமை போச்சு. யார் யாரோ ஒவ்வொரு தேவை பட்டில் போட்டு சொந்த பாசமே நீங்கி போச்சு. ரெண்டாவது பெண்கள் 4 ஆண்டுக்கு பிறகு தான் வெள்ளைக்கார ஆட்சியில் கூட குழந்தையை வளர்க்குற